அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையாக பேசுகிறேன். இந்த சேனலோட நோக்கமே உலகத்தில் உள்ள கடைக்கோடி தமிழனுக்கும் அதிமுக்கியமான இந்த ஆங்கில அறிவை கடத்துறது தான். போன வீடியோவில் நம்ம சைலண்ட் லெட்டர் பி உள்ள வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். சைலண்ட் லெட்டர் டி உள்ள வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த மொதல் வார்த்தையை பார்த்தீங்கன்னா கேசல், CASTLE. நான் சொன்ன மாதிரி டி வந்து இது ஒரு சைலண்ட் லெட்டருங்க. கேசல் அப்படின்னு படிக்கணும். CASTLE கேஸ்டல்னு எழுதணும், பட் கேசல்னு படிக்கணும். கேசல் அப்படின்னா கோட்டை. இந்த ஓல்டு கிங்ஸில் ஓல்டன் டேஸில் கிங்ஸ் பில்ட் கேசல்ஸ், அவங்க கோட்டைகளை கட்டினார்கள். நெக்ஸ்ட் வேர்டு வந்து பஸ்ஸல். பஸ்டில், BUSTLE அப்படின்னு எழுதுகிறப்ப எழுதணும். டி வந்து சைலண்ட்டு. பஸ்ஸல் அப்படின்னு படிக்கணும். பஸ்ஸல் அப்படின்னா பிஸி அப்படின்னு வர்றது, ரொம்ப சலசலப்போட நாய்ஸோட பிஸியாக இருக்கிற இடம் வந்து பஸ்ஸல். ஸோ சிட்டி வந்து சிட்டிஸ் ஆர் பஸ்லிங் பிளேசஸ். ஸோ நகரங்கள் வந்து எப்பயுமே சலசலப்போடு இருக்கும். அடுத்த வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தொடர்புடைய வார்த்தை தான் ஹஸ்ஸல். பாருங்கள், நாய்ஸ் அதிகமாக உள்ள இடம். இது வந்து பிஸியாக இருக்கிற இடம், இது வந்து நாய்ஸ் அதிகமாக உள்ள இடம். ஹஸ்டில் அப்படின்னு எழுதணும், எழுதுகிறப்ப டி உச்சரிக்கணும். ஆனால் உச்சரிக்கிறப்ப நம்ம படிக்கிறப்ப இந்த உச்சரிப்பில் டி இருக்கக்கூடாது. ஹஸ்ஸல், HUSTLE ஹஸ்ஸல்னு தான் படிக்கணும். அடுத்த வார்த்தை விச், WI, டி வந்து சைலண்ட்டு. CH, WICHன்னு தான் படிக்கணும். விச், சூனியக்காரி. அந்த குழந்தைகள் படத்துலலாம் வரும் இல்லைங்களா, அது பெண், அந்த சூனியக்காரி தான் விச். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபன். இதை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆஃபனுங்கிற வார்த்தையை ஆஃபனாக நம்ம யூஸ் பண்ணுவோம். டி சைலண்ட்டு, எழுதுகிறப்ப ஆஃப்டன், OFTEன்னு போடணும். படிக்கிறப்ப ஆஃபன், அடிக்கடி. ஐ ஆஃபன் கோ டு மூவிஸ். நான் திரைப்படங்களுக்கு நான் அடிக்கடி போவேன், திரைப்படங்களை போய் பார்ப்பேன். OFTEN ஆஃபன். நெக்ஸ்ட் வாட்ச். இந்த வாட்சுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று ரிஸ்ட் வாட்ச்சு, இன்னொன்று வந்து கண்காணிக்கிறது, கவனிக்கிறது, பார்க்குறது. இதை வந்து டி சைலண்ட்டு வாட்ச், WATCHல டீயை வந்து நம்ம உச்சரிக்காமல் வாட்ச் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து மேட்ச். மேட்ச்சுக்கும் 2-3 அர்த்தம் இருக்குது. ஒரு மேட்ச் வந்து பொருத்தி பார்க்குறது, இன்னொரு மேட்ச் வந்து கேம், இன்னொரு மேட்ச் வந்து தீப்பெட்டி. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து எல்லாத்துலேயுமே இந்த டி சைலண்ட்டு மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்க்க போகிற நம்ம வார்த்தை வந்து ரேப்போ. நீங்கள் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா RAPPORT. இந்த கடைசியில் வர்ற டீயை நீங்கள் உச்சரிக்கக்கூடாது. ரேப்போ அப்படின்னா நல்லுறவு. எக்ஸாம்பிளுக்கு, ஐ ஹாவ் அ குட் ரேப்போ வித் மை பாஸ். என்னோட முதலாளியோட எனக்கு ஒரு நல்ல உறவு இருக்குது. ரேப்போ, RAPPORT. அகெயின் இது வந்து உச்சரிக்கிறப்ப ரேப்போ, எழுதுகிறப்ப RAPPORT அப்படின்னு எழுதணும். நம்ம இந்த வீடியோவில் 7 வார்த்தைகள் இது வரலும் பார்த்துருக்கோம். இந்த 7 முக்கியமான வார்த்தையாக நினைக்கிற இந்த டி சைலண்ட்டாக உள்ள வேர்ட்ஸ். இது இல்லாமல் 1-2 வேர்டு இதில் மிஸ் ஆகிருக்கலாம். அப்படி முக்கியமாக உள்ள வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனால் இப்போ நெக்ஸ்ட்டு வர சைலண்ட் வீடியோஸ், அதர் வீடியோஸ் நம்ம போட போகிறோம். அந்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.